வந்து நான் ப்ரூவ் பண்ணணும், அதனால நான் தனியாவே காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அந்த படையை எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் காட்டுக்கு வராரு. ரொம்ப நேரமா அந்த காட்டுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதாச்சும் வேட்டை விலங்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் தேடியும் அவரோட வில்லுக்கும் அம்புக்கும் எந்த வேலையும் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப வெயில் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஒரு மரத்துக்கு அடியில போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு அமைதியா உட்காந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் வெயில் நடந்தீங்கன்னா தூக்கம் வருமா வராதா? வரும். அதே மாதிரி தான் அந்த ராஜாவும் போய் ரொம்ப நேரமா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நானே பாத்துக்கிறேன். தூங்கிட்டு இருந்த ராஜா என்னன்னு பார்த்தா மரத்து மேல ஒரு சின்ன பறவை. அது மரத்துல இருக்கிற எல்லா கொட்டையும் தின்னுட்டு கீழே துப்பிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ராஜா, அந்த ராஜா மேல கொட்டையை துப்புனா சும்மா இருப்பாரா? சரியான கோவம் வந்துருச்சு. கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறினார். ஏறி அந்த பறவையை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா? நான் எவ்வளவு பெரிய ராஜா, இந்த இவ்வளவு பெரிய அரசும் என்னோடது, நீ என்ன ரொம்ப சாதாரணமா கொட்டையெல்லாம் துப்பிட்டு இருக்க என் மேல அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினார். கேட்காம திருப்பி என்ன பண்ணுச்சு, அதோட வேலையை செஞ்சுட்டே இருந்தான். மறுபடியும் பழத்தை தின்னுட்டு கொட்டையெல்லாம் துப்பிட்டே இருந்துச்சா. சரியான கோவம். கேட்க மாட்டேன் அப்படின்னு பறவையை பிடிச்சிட்டாரு. அப்படின்னு அது பறவையை பிடிச்சி நல்லா கேட்டுட்டே இருந்தாராம். பறவை அப்பையும் கண்டுக்காம அது வாயில பொறிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன பண்ற பாரு அப்படின்னு கர கர கரன்னு சுத்தி பக்கத்துல இருக்கிற சேத்துல போட்டுட்டாராம். சேத்துல போட்டா என்ன ஆகும்? செத்து போச்சுன்னு அவர் நினைச்சிட்டாராம். கிட்ட போயிட்டு அந்த சேத்துல சித்துண்ணி சித்துண்ணி செத்தாயா அப்படின்னு கேட்டாராம். சித்துண்ணி செத்துருக்குமா? கஜ கஜான்னு மேல வந்த பறவை, சாகணும் ராஜகுமாரா, வயிறு நிறைய பழத்தை தின்னு கொஞ்சம் கொட்டையை துப்பி சேத்துல உழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ராஜா கோவம் அடங்குமா? ஒரு சின்ன பறவை என்னைய நீ எதிர்த்து பேசுறியா, உனக்கு என்ன பண்ற பாரு, அந்த பறவையை தூக்கிட்டாரா. இப்படிதான் அந்த பறவை தப்பிச்சு போக ட்ரை பண்ணிச்சான். ஆனா அந்த ராஜா விட்டாரா, தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல தூக்கி வீசிட்டாரா. அப்போ ராஜா என்ன பண்ணாரு, ஆத்துல போயிட்டு சித்துண்ணி சித்துண்ணி செத்தாயா, சித்துண்ணி செத்து இருக்குமா? ஆத்துக்குள்ள இருந்து கச்ச கச்ச கச்சன்னு எழுந்து வந்து, நாயே சாகணும் ராஜகுமாரா, வயிறு நிறைய பழத்தை தின்னு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ராஜாவுக்கு இன்னும் கோவம். எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓடி போய் திரும்பவும் அந்த பறவை சுத்தி பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறையில தூக்கி அடிச்சாரு. செத்து போச்சா? ராஜா போயிட்டு என்ன கேட்டாரு, சித்தம் என்ன சொல்லிருக்கோம், எழுந்து வந்து அப்படின்னு சொல்லிச்சான். ராஜாவுக்கு இன்னும் கோவம் தலை மேல ஏறுது. இந்த பறவை நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இத்தனை பறவை இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆடுற என்ன எதிர்த்து பேசுதா அப்படின்னு மறுபடியும் கோவம் வந்து அந்த பறவை இப்ப என்ன பண்ணாரு, முள்ளு வேலியில சுத்தி தூக்கி போட்டுட்டாரா.
போயிட்டு முள்ளுவெளியில கடந்த அந்த பறவை மறுபடியும் பறந்து வந்து ராஜாவால முடியவே இல்லை. என்னடா இது, இந்த பறவை இத்தனோண்டு பறவை நம்மளோட எல்லா ராஜ்யத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணுவேன்னு மறுபடியும் வந்துச்சான். அந்த பறவைய மறுபடியும் புடிச்சு என்ன பண்ணாரா, என்ன பண்ணிருப்பாரு, ஒரு பெரிய டம்ளர் எடுத்து அந்த ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து அதுக்குள்ள போட்டு டைட்டா மூடிட்டாராம். காத்துக்குள்ள போகுமா, அடைச்சிட்டாரு. சித்துண்டி செத்தாயா. ஆனா அந்த பறவை அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு நான் ஏன் சாகணும் ராஜகுமாரா, பாட்டில கிடுகிடுன்னு திறந்து மறுபடியும் புடிச்சுட்டு போயிட்டு அடங்கவே மாட்டியா நீன்னு கரகரன்னு சுத்தி அங்க ஒரு மாவு மெஷின் இருந்துச்சான். போய் பார்த்துருக்கீங்களா, மாவெல்லாம் அரைச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி. அதுக்குள்ளார தூக்கி போட்டாராம். மெஷின் ஓடுது, கரகரன்னு சுத்திக்கிட்டே இருக்குது. ராஜாவுக்கு சந்தோஷம். என்ன ஆயிடுச்சு, பறவை மெஷின்ல மாட்டி இதோட அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாராம். எந்த சத்தமும் இல்ல. திருப்பியும் கேக்குறாரு, சித்துண்டி செத்தியாயா. எந்த சத்தமும் இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி பாக்குறாரு. சுதந்திர